கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவின் குடும்பம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் குடும்பம் ஒரு பேழை என்னும் தலைப்பில் நாம் தியானிக்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்கள் தொழில்நுட்ப புயலில் சிக்கி கரை சேர வழி தெரியாமல் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து புருஷனோ மனைவியோ நான் என் பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்கிறேன் என்று சொல்வதை நாம் அன்றாட கேட்க முடிகிறதல்லவா? வீட்டிற்கு வெளியே யாரென்று தெரியாதவர்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்கிறவர்கள் குடும்பத்திற்குள் புருஷனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க மனமில்லாமல் தங்கள் முழு பலத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக பயன்படுத்தி சோர்ந்து போய் தங்கள் நாட்களை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 127 சங்கீதம் 1வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா என்பதாக. ஆம்பிரியமானவர்களே, கர்த்தருடைய கற்பனைகளின்படியே குடும்பமாகிய பேழை கட்டப்பட வேண்டும். அதிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் குடும்பமாக இணைத்து இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்றார். தற்கால குடும்பங்களில் புருஷன் மனைவிக்குள் இந்த இசைவு குறைந்து கொண்டே போகிறது. பிரியமானவர்களே, நமது வீட்டு வாசலில் பாதுகாப்பிற்காக நாம் பொருத்தி இருக்கும் கதவுகளை பாருங்கள். பல மரத்துண்டுகள் அல்லது உலோகங்களை ஒன்றோடு ஒன்று இசைந்திருப்பதாலே நாம் பாதுகாப்பாக உணர்கிறோம். அதுபோல புருஷனும் மனைவியும் இசைந்திருப்பதால் தான் குடும்ப உறவுகள் பாதுகாக்கப்படுகின்றன. குடும்பம் என்னும் பேழை உலக ஆபத்திலிருந்து பாவ சூழலிலிருந்து பாதுகாக்கும் புகலிடமாய் இருக்க வேண்டும். பாவத்தினால் நிறைந்த உலகம் தண்ணீரினால் அழிக்கப்பட்ட பொழுது நோவா தன் குடும்பத்தை பேழைக்குள் வைத்து காத்து கொண்டார். அந்த பேழையாகிய குடும்பமே நமக்கு மாதிரியாய் காணப்படுகிறது. அதாவது உறவுகளின் சேமிப்பு, ஒற்றுமையின் வல்லமை, அன்பு, அரவணைப்பு அப்பேழைக்குள் காணப்பட்டது. பலதரப்பட்ட மிருக ஜீவன்கள் அவர்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்யாமல் தங்கள் ஜென்ம சுபாவங்களை அகற்றி ஒரு மனதோடு காணப்பட்டதல்லவா? இன்றைய குடும்பமாகிய பேழைக்குள் பிரவேசிக்கும் புருஷன் மனைவி ஒரு சில மாதங்களிலேயே இது எனக்கு ஏற்ற துணை அல்ல என்று கூறி குடும்ப உறவை அலட்சியப்படுத்துகிறார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள் தன்னை போன்றே தன் துணையின் குணநலன்கள் இருக்க வேண்டும் என்று. தன்னிடம் இல்லாத குணங்களே தன் துணையினிடம் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார்கள். உதாரணமாக வேதத்திலிருந்து அபிகாயில் தன் குடும்பமாகிய பேழையை எவ்வாறு ஆபத்திலிருந்து காத்து கொண்டார் என்று பார்ப்போம். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் நாபால் மற்றும் அபிகாயில் குறித்து விவரிக்கிறது. நாபால் மிகுந்த செல்வந்தன். அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தன. அவன் முரடனாகவும் தீய குணம் படைத்தவனாகவும் இருந்தான். அவன் மனைவி அபிகாயில் மகா புத்திசாலியாய் இருந்தான். அவர்கள் குடும்பமாக ஒன்றாகவே வாழ்ந்து வந்தார்கள். ஒரு விசை தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் வனாந்திரத்தில் இருக்கும் போது நாபாலின் ஆடுகளை பாதுகாத்து உதவினார்கள். அதற்கு நன்றியாக தாவீது தன் வேலைக்காரரை அனுப்பி உதவி கேட்டபோது நாபால் தகாத வார்த்தைகளினால் தாவீதையும் வேலைக்காரரையும் திட்டி அனுப்பிவிட்டான். நாபாலின் இந்த செயலால் கோபம் அடைந்த தாவீது அவனையும் அவனது வீட்டாரையும் கொல்ல 400 வீரர்களுடன் புறப்பட்டான். இந்த ஆபத்தை உணர்ந்த அபிகாயில் தாவீதை சந்தித்து மன்னிப்பு கேட்டு நிறைய உணவுகளை பரிசாக அளித்து அவனது கோபத்தை தணித்து தன் குடும்பத்தையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் ஆபத்திலிருந்து காத்துக்கொண்டான். ஒருவேளை உங்கள் குடும்பமாகிய பேழை தேவனுடைய கற்பனையின்படி முன்னேறி செல்ல முடியாமல்
துணையினாலோ பிள்ளைகளினாலோ பலவித குழப்பங்களுக்குள் சிக்கி இருந்தால் இன்றே தீர்மானம் எடுங்கள் குடும்பமாய் தேவனை ஆராதிக்க. தலைமுறைகள் மாறினாலும் தனித்துவம் மாறாத அன்பின் கூட்டு பிரார்த்தனையாகிய குடும்ப ஜெபத்தை இன்றே ஆரம்பியுங்கள். வெவ்வேறு நிறங்களை ஒன்றாக இணைத்து வானவில் உருவாக்கி நோவாவுக்கு வாக்குறுதி கொடுத்து அடையாளப்படுத்திய தேவன் வெவ்வேறு குணம் கொண்ட துணையை தனக்கு ஏற்ற துணையாய் தந்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும் என்பதாக. சண்டை சச்சரவுகள் சட்டென்று நீங்க சிறு சிறு அன்பின் பரிசுகளை ஒருவருக்கொருவர் கொடுத்து கோபத்தை தணித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அன்பு என்னும் கடலில் அமைதியாய் மிதக்க வேண்டும் குடும்பமாகிய பேழை. நல்ல நினைவுகளை ஒருவருக்கொருவர் பரிமாறி உலக புயல் அடித்தாலும் உயிரை காக்கும் பேழையாக குடும்பம் காணப்பட வேண்டும். உறவுகள் என்னும் நங்கூரம் உறுதியாய் இருந்தால் எந்த புயலும் குடும்பம் என்னும் அந்த பேழையை அசைக்க முடியாது. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று வாக்கு பண்ணின தேவன் தாமே உங்கள் குடும்பமாகிய பேழையை சமாதானத்தோடு என்றும் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.